भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். அன்றைக்கி அந்த விபாசனா கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் சடனாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே சேலம்லேருந்து கட் பண்ணி அப்படியே ஏற்காடு போயிட்டோம் மாஸ்டர். போயிட்டு நேற்றுக்கு நைட்டு 9:00 9:30 தான் வந்தோம் மாஸ்டர் சென்னைக்கு. சேஃபாக வந்துட்டோம் மாஸ்டர். மாஸ்டர் எனக்கு ஏற்காட்டில் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே நைட்டு தங்கி இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். கிளாஸ் இது போயிட்டு இருந்தது, முடிச்சுட்டு படுத்திருந்தோம். நான் படுத்திருக்கும்போது சைடில் ஒய்ஃப் படுத்திருந்தாங்க, அந்த பக்கம் பசங்க படுத்திருந்தாங்க. ஸோ படுத்திருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு தூக்கமும் நான் டீப் ஸ்லீப்புக்கும் போகல, ஆனால் இதுவும் ஆகலை. அந்த டைமில் நீங்கள் வந்து பக்கத்தில் இது பண்ண மாதிரி இருந்தது, படுத்த மாதிரி இருந்தது. படுத்துட்டு ஏதோ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதும் நான் என்ன கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. திடீர்னு கையை கொடு கண்டிப்பாக அப்படிங்கிறீங்க. கையை கொடுத்ததும் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க. அப்புறம் பார்த்தா பயங்கரமாக அப்படியே சுற்ற ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ரூமோடு சேர்ந்து சுற்றுற மாதிரி ரூம் பயங்கரமாக சுற்றி கலர்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சது. அப்போ அந்த இடத்துல அந்த டைமில் நீங்கள் என்ன எனக்கு பிடிச்சது வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் பிடிச்சி இது பண்ணீங்க. ரைட் சைடு சுண்டு விரலை வந்து ஏதோ கடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது மாஸ்டர் எனக்கு. ஆனால் அது ஒரு பயம் கிடையாது, பயப்படுற மாதிரி ஃபீல் கிடையாது. நல்லா ஒரு கரகரன்னு ஃபாஸ்ட்டாக சுற்றி இது பண்ணுற மாதிரி வந்து கலர்ஸ்லாம் வந்தது. அதில் சிவோகம் சொல்கிறேன், அப்புறம் நமச்சிவாய் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், மந்த்ராஸ் வருது. சிவோகம் தான் சொன்ன மாதிரி இருந்தது. நமச்சிவாய் சொல்கிறேன், சிவான்னு கத்துறேன். ஏதோ பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் இதாகிட்டு ஒரு 10 ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவருக்கு அப்புறம் அப்படியே இதாகிட்டு. அதான் இது வந்து அந்த ஒரு பயப்படுற மாதிரியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது மாஸ்டர். இது எதனால் வந்ததுன்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர். காண்டிபன் வணக்கம். அது நீங்கள் ஏற்கனவே சடோரி தன்மையில் இருந்தீங்க. ஃபேமிலியில் 4 பேருமே அந்த சடோரி நிலையில் இருக்கிறீங்க. விபாச்சனா முடிச்சு போகிறீங்க. சடோரிலே ஓரளவுக்கு நல்ல விட்னஸ் கிடைச்சிருக்கும். இப்போ விபாச்சனாவிலேயும் விட்னஸ்ஸு. அதேல ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல போயிருக்கிறீங்க. கண்டினியூ அந்த ப்ராக்டிஸ் இருக்கீங்க. அந்த டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸும் போகிற நேரம். அப்போ தான் நான் மெசேஜ் பார்த்தேன், இந்த மாதிரி காமியில் போட்டிருந்தாங்க, நான் ஏற்காடு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அதை சொல்லியிருந்தேன், நானும் வந்துருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு மைண்ட் ட்ராவல்னு சொல்லுவாங்க. அதை பாடி இங்கே இருந்தாலும் மைண்ட் அங்கே கொண்டு வந்துடுறது. ஆஸ்ட்ரல் ட்ராவல் வேறு, மைண்ட் ட்ராவல் வேறு. அது மாதிரி மைண்ட் ட்ராவல் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு சொல்லி பார்க்குறது. பார்த்தும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது. ஏன் லெஃப்ட் சைடுனாக்கா, ரைட் சைடில் உங்கள் மனைவி குழந்தைங்களாம் படுத்திருந்தாங்க. அதனால் வந்து லெஃப்ட் சைடில் பண்ண வேண்டியது இருந்தது. அது சும்மா அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். மைண்ட் ட்ராவலில் நம்ம ஒரு ஜோனுக்கு ஒரு ஜோனுக்கு கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணும்போது ஸ்பேஸில் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அந்த சுற்றுற மாதிரி கலர்ஸ் வர்றது, அந்த சத்தங்களுக்கு இதெல்லாமே இருக்கும். பூனங்கள் ட்ராவல்னு சொல்லுவாங்க, கூட்டு போகிறது. அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணதில் நடந்த ஒரு அனுபவம் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் மாஸ்டர். ஆனால் எனக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்தது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இது பண்ணி கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அது ரொம்ப இதுவாகவும் இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன புண்ணியம் செய்தேனோ